கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், கவனித்து அதன்படி நடக்க வேண்டும். வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்க வேண்டும். காத்து நடக்கிறவர்கள் என்றால் கை கொண்டு நடக்கிறவர்கள் என்று அர்த்தம். காத்து நடக்கிறவர்கள் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பான தேவஜனமே, பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும். நாம் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.